நம்ம சவுத் இந்தியாவுடைய முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் வந்து மிக விரைவில் ஓட துவங்க போகுது. அது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து மும்பைக்கும் மும்பையிலிருந்து பெங்களூருக்குமாக இரு மார்க்கத்தில் அந்த ரயிலானது விரைவில் ஓட துவங்க போகுது. இதை பற்றிய அறிவிப்பை நம்முடைய ரயில்வே அமைச்சர் வந்து சில நாட்களுக்கு முன்னால் பெங்களூரு சென்ட்ரல் எம்பியான திரு மோகன் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதை இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் திரு தேவேந்திர ஃபட்னிஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த ட்ரெயின் எப்போ இருந்து ஓட துவங்குன்றதுக்கு ஒரு கிளியர் கட் அறிவிப்பு இன்னும் வெளிவரல. ஆனால் இந்த ரயில் ஓட துவங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது முழு ராத்திரியில் பெங்களூருலேருந்து மும்பைக்கும் மும்பையிலேருந்து பெங்களூருக்கும் அந்த 2 ரயில்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் ஓடுன்ட்டு சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெங்களூரு டு மும்பை போகிறதுக்கு கிட்டத்தட்ட 22லேருந்து 24 மணி நேரம் ஆகுதுங்க. உதயான் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ரயில் தான் ரொம்ப வேகமாக அந்த ரூட்டில் ஓடக்கூடிய ரயில். அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் எடுக்குது. ஆனால் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் வந்த பிறகு அந்த ஒரு டிஸ்டன்ஸை, அதாவது கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டரை 15லேருந்து 17 மணி நேரத்துக்குள்ளே கவர் பண்ண முடியும்னு திட்டமிட்டிருக்கிறாங்க. இப்படி அதனுடைய டிஸ்டன்ஸை குறைக்கணுன்றதுக்காக வழக்கமான வழியில் இல்லாமல் சில ஸ்டேஷன்ஸை கட் பண்ணி ஷார்ட்டான ரூட்டில் வந்து இந்த ரயிலை விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படியோங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் வரும்னு தெரியாது. ஆனால் தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் மிக விரைவில் பெங்களூரு டு மும்பையும் மும்பை டு பெங்களூரும் ஓட துவங்க போகுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.